TBC Tamil News. டிபிசியின் தலைப்புச் செய்திகள். தமிழரசு கட்சியில் உள்ளவர்களில் பெரும்பான்மையானவர்கள், அதாவது சுமார் 80% அரிய நேத்திரனை ஆதரிப்பதாக பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் கூறியிருக்கிறார். தமிழ் தேசிய பொது கட்டமைப்பின் சார்பில் போட்டியிடும் தமிழ் பொது வேட்பாளரின் தேர்தல் விஞ்ஞாபனம் இன்றைய தினம் வெளியிடப்பட்டது. ரணில் விக்ரமசிங்கவுக்கும் சஜித் பிரேமதாசவுக்கும் இடையில் அரசியல் திருமணம் இடம்பெறுவதற்கான எந்த சாத்தியமும் கிடையாது என முஜிபுர் ரஹ்மான் இன்று கூறியுள்ளார். பெருமளவில் செலவிடுவதாக கண்டுபிடிக்கப்படும் எந்த ஜனாதிபதி வேட்பாளரும் பாரதூரமான விளைவுகளை சந்திக்க வேண்டியிருக்கும் என்று தேர்தல்கள் ஆணைக்குழு எச்சரிக்கை செய்திருக்கிறது. அனுரகுமாரவின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு சில தீர்மானங்களை தாங்கள் எடுக்க வேண்டியிருப்பதாக ஹரிணி அமர்சூரிய குறிப்பிட்டுள்ளார். வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது டிபிசியின் மாலை தமிழ் செய்திகள். சிறிய விளம்பரத்தை அடுத்து செய்திகள் தொடரும். 28 ஆண்டுகளாக பிரித்தானியாவில் இருந்து ஒலிக்கும் டிபிசியின் தமிழ் நியூஸ். தமிழில் முதல் முறையாக AI செயற்கை நுண்ணறிவு ஊடாக செய்திகளை வழங்கி வரும் டிபிசி ஊடகத்துறையில் அனுபவமிக்க ஆசிரியர் குழுவினரால் தயாரிக்கப்படும் டிபிசியின் காலை மாலை செய்திகள், டிபிசி அரசியல் தேடலான இன்சைட்ஸ் மற்றும் அரசியல் ஆய்வு உங்களை வந்தடைய எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து லைக் செய்யுங்கள். தொடர்புகளுக்கு 00447817063682 டிபிசியின் நிகழ்ச்சிகளை காண தவறாதீர்கள். வணக்கம். டிபிசியின் மாலை தமிழ் செய்திகளோடு இணைந்திருக்கின்றோம். இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளர் அரிய நேத்திரனை இலங்கை தமிழரசு கட்சியில் உள்ளவர்களில் பெரும்பான்மையானவர்கள், அதாவது சுமார் 80% ஆதரிப்பதாக பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் கூறியிருக்கிறார். அரிய நேத்திரனை ஆதரிக்கும் நிலைப்பாட்டை தான் மாற்றிக்கொள்ளவில்லை என்று தற்போது லண்டனில் இருக்கும் ஸ்ரீதரன் கொழும்பு ஆங்கில பத்திரிகைகளில் ஒன்றான த மார்னிங்குக்கு இன்று தெரிவித்தார். தமிழ் தேசிய பொது கட்டமைப்பின் சார்பில் போட்டியிடும் தமிழ் பொது வேட்பாளரின் தேர்தல் விஞ்ஞாபனம் இன்றைய தினம் வெளியிடப்பட்டது. எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் தேசிய பொது கட்டமைப்பின் ஏற்பாட்டில் தமிழ் பொது வேட்பாளராக பாக்கிய செல்வம் அரியநேத்திரன் போட்டியிடும் நிலையில் தமிழ் பொது வேட்பாளரின் தேர்தல் விஞ்ஞாபனம் இன்று யாழ்ப்பாணத்தில் உள்ள தமிழ் பொது வேட்பாளரின் அலுவலகத்தில் வெளியிடப்பட்டது. இந்த நிகழ்வில் தமிழ் பொது வேட்பாளர் அரியநேத்திரன் உள்ளிட்ட பொது கட்டமைப்பில் உள்ள அரசியல் கட்சி தலைவர்கள், பொது அமைப்புகளின் பிரதிநிதிகள் பங்கேற்றனர். ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கும் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவுக்கும் இடையில் அரசியல் திருமணம் இடம்பெறுவதற்கான எந்த சாத்தியமும் கிடையாது என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் இன்று கூறினார். இரு தலைவர்களுக்கும் இடையில் அரசியல் திருமணம் ஒன்றுக்கு ஐக்கிய மக்கள் சக்தி தயாராகிறது என்று சிலர் கூறுகிறார்கள். அது உண்மையில்லை. பிரேமதாசவுக்கு மக்கள் ஆதரவு அமோகமாக அதிகரித்து வரும் நிலையில் அத்தகைய திருமணம் ஒன்றுக்கு எந்த அவசியமும் கிடையாது. தனது தோற்றத்தையே மாற்றுகின்ற அளவுக்கு குறிப்பிட்ட சில தனிநபர்களின் செல்வாக்கிற்கு உட்பட்டவராக விக்ரமசிங்கே இருக்கிறார். அண்மைய நாட்களாக வித்தியாசமான ஷர்ட்களை அவர் அணிகிறார். அவரின் ஆடையில் முற்றுமுழுதான மாற்றம் ஏற்பட்டு விடுமோ என்று வியக்க வேண்டியிருக்கிறது என்று முஜிபுர் ரஹ்மான் கூறினார். ஒரு வாக்காளருக்கு 109 ரூபாய் என்ற அடிப்படையில் செலவு செய்ய வேண்டும் என்ற பிரமாணத்தை மீறி தேர்தல் பிரசாரங்களுக்கு பணத்தை பெருமளவில் செலவிடுவதாக கண்டுபிடிக்கப்படும் எந்த ஜனாதிபதி வேட்பாளரும் பாரதூரமான விளைவுகளை சந்திக்க வேண்டியிருக்கும் என்று தேர்தல்கள் ஆணைக்குழு எச்சரிக்கை செய்திருக்கிறது. அவ்வாறு பிரமாணத்தை மீறி செயற்படும் வேட்பாளர்கள் தங்களது பதவிகளை இழக்க வேண்டிவர் என்பதுடன் 3 வருடங்களுக்கு குடியியல் உரிமைகளையும் இழப்பர் என்று தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க கூறினார்.
தேர்தல் முடிந்த பிறகு வேட்பாளர்கள் தங்களது வருமானம் மற்றும் தேர்தல் செலவு தொடர்பான விவரங்கள் அடங்கிய அறிக்கைகளை தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கு சமர்ப்பிக்க வேண்டும் என அந்த அறிக்கைகளும் பத்திரிகைகள் மற்றும் இணையதளங்கள் மூலம் மக்களின் பார்வைக்கு பகிரங்கப்படுத்தப்படும். அறிக்கைகளில் தவறான தகவல்கள், பிழைகள் இருந்தால் பொதுமக்கள் போலீசுக்கு முறையிட்டு வேட்பாளர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்க முடியும் என்றும் தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் தெரிவித்தார். சிறிய விளம்பரத்தை அடுத்து செய்திகள் தொடரும். சவுத் லண்டன் தமிழ் புக் ஃபேர் புத்தகங்களுடன் ஒரு நாள். சிறப்பு பேச்சாளர், சிறந்த எழுத்தாளர்களின் படைப்புகளை மக்களிடம் சேர்ப்பிக்கும் பணியில் எழுத்தாளரும் நடிகருமான பவா சிலத்துரை. ஐக்கிய ராச்சியத்தில் பல பிரதேசங்களில் கதை சொல்லி நடிகர் பாவா செல்லத்துரை பேசுகிறார். உங்களையும் அழைக்கின்றோம். ஆர்வமுள்ளோர் இந்த தகவலை உங்கள் நட்பு வட்டாரத்துடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். சவுத் லண்டன் தமிழ் புக் ஃபேர் உங்களை அன்போடு வரவேற்கின்றது. ஏனைய 3 பிரதான வேட்பாளர்களான ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க, எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச மற்றும் தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்க ஆகியோர் குழப்பகரமான கடந்த காலத்தை கொண்டிருக்கிறார்கள் என்று கூறியிருக்கும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்ஷ அத்தகைய குற்றச்சாட்டுகள் எதுவும் இல்லாத ஒரே வேட்பாளர் தான் மாத்திரமே என்று குறிப்பிட்டிருக்கிறார். இன்று கொழும்பு ஆங்கில பத்திரிகையான டெய்லி மிரருக்கு அளித்திருக்கும் மிகவும் நீண்டதொரு பேட்டியில், நான் நவீன முறையில் சிந்திக்கிறவன், இலங்கையை நவீனமயமாக்க வேண்டும் என்றால் நவீன சிந்தனை வேண்டும் என்று கூறியிருக்கிறார். நாட்டில் ஏற்பட்ட பாரிய நெருக்கடியை அடுத்து எனது சிறிய தந்தையார் கோட்டாபய ராஜபக்ஷ பதவியிலிருந்து அகற்றப்பட்டாலும் பங்களாதேஷில் நடந்ததை போன்று அவருக்கு எதிராக திட்டமிட்டப்பட்ட சதியொன்று இருந்தது. நான் அவ்வாறு ஏதாவது தவறு செய்திருந்தால் ஜனாதிபதி தேர்தலில் வேட்பாளராக நிற்பதற்கு முன்வந்திருக்க மாட்டேன். நான் எதற்கும் பயப்படவில்லை. ஏனென்றால் நாம் எந்த தவறையும் செய்யவில்லை. நானோ எனது தந்தையாரோ தவறை செய்திருந்தால் நான் தேர்தலில் போட்டியிட்டிருக்க மாட்டேன். நான் ஒரு புதிய தலைமுறை ராஜபக்ஷ, நாட்டை முன்னேற்றுவதற்கு புதிய சிந்தனையை கொண்டவன் என்று நாமல் ராஜபக்ஷ பேட்டியில் கூறியிருக்கிறார். விவசாயிகளுக்கு நிவாரணம் அளிக்கும் ஒரு நடவடிக்கையாக அரசாங்கம் விவசாயிகளின் பயிற்சிகைக்கு கடன்களை ரத்து செய்திருக்கிறது. பல்வேறு விவசாய சங்கங்களின் கோரிக்கையை அடுத்து அரசாங்கம் இந்த தீர்மானத்தை எடுத்ததாக ஜனாதிபதி ஊடக பிரிவு அறிக்கையில் தெரிவித்திருக்கிறது. தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்க தேர்தல் பிரசாரங்களுக்கு மிகவும் விலையுயர்ந்த ஆடம்பர வாகனங்களில் செல்வதாக தெரிவிக்கப்படும் குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளித்த அந்த கட்சியின் தேசிய பட்டியல் பாராளுமன்ற உறுப்பினர் ஹரிணி அமரசூரிய, அனுரகுமாரவின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு சில தீர்மானங்களை தாங்கள் எடுக்க வேண்டியிருப்பதாக குறிப்பிட்டார். நாட்டின் அடுத்த ஜனாதிபதியாக வரவிருக்கும் தேசிய மக்கள் சக்தியின் வேட்பாளர் அனுரகுமாரவின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவது கட்சியின் முக்கியமான கடமையாகும் என்றும் அமரசூரிய ஊடகங்களுக்கு கூறினார். ஆடம்பரமான வாகனங்களில் அனுரகுமார தேர்தல் பிரசாரங்களுக்கு பயணம் செய்கிறார் என்று குற்றம் சாட்டப்படுவது குறித்து அமரசூரியவிடம் கேட்கப்பட்ட போது தேசிய மக்கள் சக்தி பொதுமக்களின் பணத்தை துஷ்பிரயோகம் செய்யவில்லை என்றும் அவரின் பிரசாரங்களுக்கான மொழிச்செலவையும் கட்சியை பொறுப்பேற்றிருக்கிறது என்று பதிலளித்தார். பல்வேறு குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகின்றன. நாம் மக்களின் பணத்தை துஷ்பிரயோகம் செய்யவில்லை. அனுரகுமாரவின் பாதுகாப்பு எமக்கு முக்கியமானது. அதனால் சில முடிவுகளை நாம் எடுக்கின்றோம். அந்த முடிவுகள் எந்த விதத்திலும் மக்களுக்கு சுமை இல்லை, கட்சியை செலவு செய்கிறது என்று அமரசூரிய கூறினார்.
செப்டம்பர் 21 ஜனாதிபதி தேர்தலை சீசெல்ஸ் நாட்டின் முன்னாள் ஜனாதிபதி சானி ஃபொரின் தலைமையிலான பொதுநலவாய அவதானிகள் குழு கண்காணிக்கவிருக்கிறது. பொதுநலவாய நாடுகள் அமைப்பின் செயலாளர் நாயகம் ஃபெட்ரிசியா ஸ்கொட்லாந்தினால் அனுப்பி வைக்கப்படும் 14 உறுப்பினர்களை கொண்ட கண்காணிப்பாளர்கள் குழு தேர்தலுக்கு முன்னரான சூழ்நிலை, வாக்களிப்பு, வாக்கு எண்ணிக்கை மற்றும் தேர்தலுக்கு பின்னரான செயல்முறைகள் உட்பட தேர்தலின் நம்பகத்தன்மையை மதிப்பீடும் செய்யும். தங்களது அவதானிப்புகளை அடிப்படையாக கொண்டு சிபாரிசுகளுடன் இறுதி அறிக்கையை அவர்கள் வெளியிடுவர். செப்டம்பர் 15 தொடக்கம் 27 வரை இலங்கையில் இருக்கப் போகும் அந்த குழுவினருக்கு உதவியாக பொதுநலவாய செயலகத்தின் குழு ஒன்றும் செயற்படும் என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இத்துடன் டிபிசியின் மாலை தமிழ் செய்திகள் நிறைவுக்கு வருகின்றன. எமது அடுத்த செய்தியை நாளை காலை எதிர்பார்க்கலாம். வணக்கம். TBC Tamil News.